வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பதிவு இது. டெட் பேப்பர் 1 எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 1 to 5th வரைக்கும் நிறைய பேர் தமிழ் பிடிஎஃப் வாங்கியிருக்கீங்க, தமிழ் வீடியோ பார்த்து படிச்சிங்க இல்லையா, அவங்க திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்டிங்க. ஏற்கனவே தமிழ் டெஸ்ட் 1ன்னு இருக்குது, அதை எழுதிட்டு வந்துட்டு திரும்ப இதையும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி ஆகும். ஏற்கனவே படித்ததை திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேள்விகள் இருக்கும். ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஒரு தடவை நான் சொல்லும்போது ஆன்சரை கேட்டுட்டு திரும்ப பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃபை எடுத்து கூட திரும்ப ஆன்சர் பண்ணி பாருங்கள். இல்லை பிடிஎஃப் பிரிண்ட்டாக எடுக்க முடியும்னா எடுத்து எழுதி பாருங்கள். எல்லாமே ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நான் தேடித்தரேன். முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போன டேர்ம் 3ல் ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன். அதில் 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. லாஸ்ட் டைம் சொல்லும்போது இது மிஸ் ஆகிடுச்சு. இதிலேருந்து ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க, இதை நான் சொல்லாமல் உங்களுக்கு விட்டுட்டேன். பாருங்கள். புறநானூறு என்னும் நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அரசன் ஒருவன் மற்றொரு நாட்டு அரசன் மீது போர் தொடுக்கும் முன்பு பசுக்களையும் அறவோரையும் பெண்களையும் பிணியாளர்களையும் போர் நிகழும் இடத்தை விட்டு புறத்தே போய்விடும்படி எச்சரித்த பின்னர் தான் படையெடுப்பு நிகழும். இந்த அறப்போர் முறை யார் கையாண்டது அப்படின்னா முதுகுடுமி பெருவெழுதியிடம் அமைந்திருந்தது. இந்த அறப்போர் யாருக்கிட்ட இடம்பெற்றிருந்தது அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதியிடம் அமைந்திருந்ததாக நெட்டிமையார் என்ற புலவர் பாராட்டுகிறார். பாராட்டுறது யார்? நெட்டிமையார் என்ற புலவர் பாராட்டுகிறார். யாருக்கிட்ட இந்த அறப்போர் முறை இருந்தது? முதுகுடுமி பெருவழுதியிடம் இருந்தது. படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்களை என்னன்னு சொன்னாங்க? ஞாயில்கள் என்று அழைத்தனர். இதை தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. போன 2025 நவம்பர் டெட் எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அம்பு எய்தும் நிலையங்கள் ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த கொஷினை நான் நிறைய இடத்துல தேடினேன். சரி, எங்கேருந்தோ கேட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஒரு மேடம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அம்பு எய்தும் நிலையங்கள் ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. முதுகுடுமி பெருவழுதி தான் அறப்போர் முறையை கையாண்டது. அதை பாடினது நெட்டிமையார் என்ற புலவர். சரி, நாம் இப்போது டெஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்து கேள்வி பாருங்கள். ஆலமரத்தில் அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு முடிக்க கட்டளை போட்டது யார்? பாடியவர் யார்? ஆன்சர் வையம்பட்டி முத்துசாமி. பாடல் பாடினது வையம்பட்டி முத்துசாமி. 2வது கேள்வி பாருங்கள். ஆற்றின் ஓரம் டேஷ் ஆடையில் இருப்பது டேஷ். எந்த கரை எந்த கரைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பி தான் ஆன்சர். ஆற்றின் ஓரம் கரை, ஆடையில் இருப்பது கரை. அடுத்து மரபு கேட்டிருக்காங்க. காகம் என்ன செய்யும்? அணில் என்ன செய்யும்? புலி என்ன செய்யும்? காகம் கரையும், அணில் கீச்சிடும், புலி உருமும். அடுத்து 4வது கேள்வி கூற்று காரணம். கற்பகத்தரு என அழைக்கப்படும் மரம் பனைமரம். காரணம், நமது நாட்டின் மாநில மரம் பனைமரம். இதுக்கு என்ன கூற்று சரியானது அப்படின்னு சொல்லுங்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. பி தான் ஆன்சர். காரணமும் கூற்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது, ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டு. பூச்செடி வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ளத் தமிழ் பயில். பாடியவர் யார்? பூச்செடி வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ளத் தமிழ் பயில். பாடியது 5க்கு ஆன்சர் பாரதிதாசன். 6வது கேள்வி. நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடேல். நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடேல். பாடியது ஔவையாரா பாரதிதாசனா? ஔவையார். நோயினுக்கு இடம் கொடேல் சொன்னது ஔவையார். அடுத்து நல்வழி நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது? ஆன்சர் 40 வெண்பாக்கள். இந்த பாடல் பாருங்க. ஆள்பெரு படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றது யார்? பாடலை இயற்றினது யார்? ஏன்னா போன கொஷின் பேப்பரில் 2 பாட்டு கேட்டிருக்காங்க.
ரெண்டுமே 5ஆம் வகுப்பு பாடல் தான். அதனால் எல்லா பாட்டையுமே படிச்சுக்கோங்க. ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே என்ற வரிகள் பாடினது அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். கூற்று பாருங்க. சோழ அரசர்களில் புகழ்பெற்ற மன்னன் கரிகாலன். சோழ அரசர்களில் புகழ்பெற்ற மன்னன் கரிகாலன். அவரது இயற்பெயர் வளவன். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அவருடைய இயற்பெயர் வளவன்கிறது சரி. கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள், அதுவும் சரி. ஆனால் இதுக்கும் அவர் புகழ்பெற்ற மன்னனாக இருந்ததுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இல்லையா? அதனால் கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லுங்கள். ஒரு தொடரை முழுமை பெறச் செய்யும் சொல்லை பயனிலை என்கிறோம். அவன் வந்து சென்றான். அவன் வந்து சென்றான் என்ற தொடரில் சென்றான்கிறது பயனிலை. பயனிலை 3 வகைப்படும். வளவன் சென்றான் என்பது பெயர் பயனிலை ஆகும். இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 10க்கு ஆன்சர் வந்து டி. வளவன் சென்றான் அப்படிங்கிறது பெயர் பயனிலை கிடையாது, வினை பயனிலை. சென்றான்கிறது வினை இல்லையா? அதனால இது வினை பயனிலை ஆகும். பாக்கி எல்லாமே சரியானது, படிச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. மூதுரை என்ற நூலுக்கு மற்றொரு பெயர் என்ன? மூதுரை என்ற நூலுக்கு மற்றொரு பெயர் ஆன்சர் வாக்குண்டாம். ஆன்சர் வாக்குண்டாம். 12வது கேள்வி. எழுவாய் எப்போதும் எவ்வகை சொல்லாக இருக்கும்? எழுவாய் எப்போதும் என்னவா தான் இருக்கும்? பெயர் சொல்லாக தான் இருக்கும். 4th 5th தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே. எழுவாய் எப்போதும் எவ்வகை சொல்லாக இருக்கும்? பெயர் சொல்லாக இருக்கும். கீழ்கண்டவற்றில் கடலை குறிக்காத சொல் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. கடலை குறிக்காத சொல் ஒரு 3-4 கொஷின் தான் வந்து 6வதுலேருந்து வந்திருக்கும். பாக்கி எல்லாமே 4th 5th தான். கடலை குறிக்காத சொல் கரி அப்படிங்கிறது தான் கடலை குறிக்காதது. கரி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து மின்மினி பூச்சிகளின் பின்னால் விளக்கு எரிவதை போல் மின்னுவதற்கு காரணம் என்ன? மின்மினி பூச்சிகளின் பின்னால் விளக்கு எரிவதை போல் மின்னுவதற்கு காரணம் என்ன? ஆன்சர் என்சைம். என்சைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மின்மினி பூச்சிக்கு பின்னாடி என்சைம் இருக்குது. லூசிஃபெரஸ் என்சைம். லூசிஃபெரஸ் என். அறப்போர் முறை முதுகுடுமி பெருவழுதியிடம் இருந்ததாக பாராட்டும் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் நெட்டிமையார். தமிழ்நாட்டின் மாநில சின்னம் எது? தமிழ்நாட்டின் மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். 17. பாம்பு சீரும் என்பது என்ன மரபு? பாம்பு சீருங்கிறது வினை மரபா ஒளி மரபா? 17க்கு ஆன்சர் ஒளி மரபு. ரோஜாப்பூ சிவந்த நிறத்தில் காணப்படுவதற்கு காரணமான நிறமி எது? ரோஜாப்பூ சிவப்பாக காணப்பட காரணம் ஆந்தோசைனின் அப்படிங்கிற பொருள் தான் வந்து ரோஜாப்பூ சிவப்பாக இருக்க காரணம் ஆந்தோசைனின். ரைட் சகோதரர்கள் முதலில் விமானத்தில் பறந்த நாள் எது? ரைட் சகோதரர்கள் முதலில் விமானத்தில் பறந்த நாள் 1903 டிசம்பர் 17. அவங்க 2 பேர் 3ல் பறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் 3 நோக்கி பறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை 3ல் பறந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 17. சிலம்பம் செய்ய பயன்படும் மூங்கில் இனம் எது? சிலம்பம் செய்ய பயன்படும் மூங்கில் இனம் சிறுவாரை கம்பு. சிறுவாரை கம்பு. அடுத்து ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது என்ன குறி பயன்படுத்தணும்? ஒரு தொடரில் ஒருவர் கூறியதை நேர்கூற்றாக கூறும்போது எந்த குறி பயன்படுத்த வேண்டும்? ஆன்சர் இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். 22. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். 23வது கேள்வி.
துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் பாடியவர்? துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய்னு பாடியது அல வள்ளியப்பா. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது 6ஆம் வகுப்பில் உள்ளது. நீங்கள் 6ஆம் வகுப்பும் படிக்கணுங்கிறதுக்காக தான் 6ஆம் வகுப்பு கேள்வியும் கொடுத்துருக்கேன். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய என்னும் சிலப்பதிகார பாடல் அமைந்துள்ள காண்டம் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கியங்கிறது புகார் காண்டமா வஞ்சி காண்டமா? ஆன்சர் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கியங்கிற தமிழ்நாடுங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் வந்திருக்குங்கிறதும் இன்னொரு கேள்வி. 26வது கேள்வி பாருங்க. சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவிதன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழ்ஒளி. காரணம், இந்த வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ்க்கை துன்பங்களை எடுத்துரைக்கின்றன. இதுக்கு என்ன ஆன்சராக வரும்? 26க்கு கூற்று சரியானதா அப்படின்னு தெரியணும். நீங்கள் படிச்சிருந்தா தான் தெரியும். ஆனால் கூற்றுக்கான காரணம் நாமளே ஈஸியாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது தமிழ்ஒளி தான் சொன்னாரா? இந்த வரிகளும் படிச்சிருந்தா சொல்லிடலாம். ஆன்சர் கூற்று சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். 27வது கேள்வி பொறுத்துக. பாரதிதாசனோட பாடல் என்ன? பாரதிதாசன் இருண்ட வீடு. தமிழ்ஒலியோடது என்ன? பாரதியார் பாடல் எது? வாணிதாசனோடது என்ன? திருமுருகனோடது என்ன? திருமுருகனோடது பாவலர் பண்ணையா? கரெக்டு. 5 திருமுருகன் பாவலர் பண்ணை. பாரதிதாசன் இருண்ட வீடு. தமிழ்ஒலி மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். வாணிதாசன் கொடிமுல்லை. திருமுருகன் பாவலர் பண்ணை. எல்லாமே 5th 3rd டேர்மில் இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு உரிய தமிழ் சொல்லியது. வாட்ஸ்அப் அப்படின்னா என்னத்தை குறிக்கும்? இணையமா, தேடுபொறியா, புலனமா? ஆன்சர் புலனம். 29வது கேள்வி பூவின் நிலைகளை வரிசைப்படுத்துக. பூவின் நிலையை சரியாக வரிசைப்படுத்தணும் அப்படின்னா மலர், அலர், வி, செம்மல். எல்லாத்தையும் கொடுக்கல, 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் சரியான ஆர்டர். மலர், அலர், வி, செம்மல். 30வது கேள்வி பாருங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொன்ன புலவர் யார் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதோட முடியுது. இது நீங்கள் கேட்ட பதிவு தான். 30 கேள்வி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பிடிஎஃபாகவும் இருக்குது. போட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.